வந்திருக்கோம்னா மாதாவரம் பொட்டானிக்கல் தான் வந்திருக்கோம். இங்கே வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து எப்படி போகணுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். வண்டி பார்க்கிங்கு நம்ம அங்கே எடுக்க தேவையில்ல. பார்க்கிங்கு டிக்கெட் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம். அதை நான் வாங்கிட்டு எப்படின்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். அங்கே ஒரு கூடாரம் தெரியுதுல்ல, அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் இருக்குது. அங்கே எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு என்ன ஏதுன்றதை நான் டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாங்க போகலாம். வாங்க, இந்த என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். இதுதான் ஃபுல்லாக மரம் எல்லாமே அடர்த்தியாக இருக்குது. போய்கிட்டே பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா? ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய், வெல்கம் டு ருத்வி சேனல். பார்த்து இருங்க. குதிங்க குதிங்க குதிங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. இடம் எப்படி இருக்கு? அந்த பூலாம் எப்படிமா இருக்கு? அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. பூ பறிக்கலாமா? பறிக்கலாமா? பறிக்க கூடாது. ஒரு கிஸ் பண்றீங்க பூக்கு. கிஸ் பண்றீங்க. அப்படியே கிஸ் பண்ணுங்க. பறிக்கூடாது. வாயை அப்படியே குனிஞ்சு கிஸ் பண்ணுங்க. ஐயோ, மான் பொம்மை இருக்கு. அச்சோ ரித்துமா, பறிக்க கூடாதுமா. இல்லைங்க. ஹாய், சூப்பரா இருக்குல்ல? அப்படியே அந்த மரத்தாண்ட போங்க. ஆனா பறி. ஹேய், சூப்பர். அடுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். எப்படி இருக்கு பார்க்கு? இந்த பார்க் எப்படிமா இருக்கு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? சரி, நம்ம உள்ள போலாமா? இன்னும் நிறைய இருக்கு. உள்ள ஒரு லேக். பழம் இருக்கு. ஆமால, சூப்பரா இருக்குல்ல அந்த பழம். ஸ்டெப்பு இப்போதைக்கு ஒர்க் ஆகல போல. சரி வாங்க போலாம். சூப்பரா இருக்குல்ல? நீங்க தான் கைடா? ஓ, இந்த பார்க் நீங்க தான் சுத்தி காட்ட போறீங்களா? ரித்விகா இங்க படகு சவாரி இருக்கு போல. ஆனா நம்ம பார்த்து இது 2ஆவது வாட்டியாமா? 2 வாட்டி வந்திருக்கோம். 2 வாட்டி இந்த படகு சவாரிலாம் படகு ஒன்றும் இல்லை, எல்லாம் உடஞ்சி போய் தான் கிடக்குது. ஆனால் போர்டு மட்டும் வச்சுக்கிறாங்க. இதை நம்பி இங்கே வந்துடக்கூடாது. படகு சவாரி மட்டும் இருக்கவே இருக்காது. சரி, வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே போகலாம். போகலாம். இப்போ தானே வந்திருக்கோம் உள்ள. இந்த பார்க்கை பற்றி சொன்னால், இந்த பார்க் வந்து 2010 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்க. அதாவது தாவரவியல் பூங்கா. மொத்தமே பொட்டானிக்கல் கார்டன் சென்னையில் 2 தான் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இதுதான் பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போனா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இல்லைம்மா? நல்லா இருக்கா பார்க்கு? பிடிச்சிருக்குல்ல? இங்கே மொத்தம் ஒரு 400 வகையான தாவரம் இருக்கா. 400 இருக்கு. அதில் பூ செடி
பூ செடி எல்லாம் சேர்த்து ஒரு 400 வகை வெரைட்டி இருக்கான். ஒரு 200 வந்து ஷோ டைப், அதாவது அலங்கார செடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைப். சரி வாங்க அப்படியே போயிட்டு. நீங்கள் 2 பேரும் போங்க. கண்ணியெல்லாம் எவ்வளோ சரஸ்வதி, இந்த பார்க் பேர் தெரியுமா? பார்க் பேரா? மாதாவரம் பொட்டானிக்கல் கார்டன். பாட்சா படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி இந்த பார்க்குக்கு இன்னொரு பேராக இருக்குது, பனைமர கிரவுண்ட். ஆக்சுவலி 2010 தான் இது பார்க்காக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு ஓப்பன் பசங்க கிரிக்கெட் விளையாடுற இடம். ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. ஓப்பன் கிரவுண்டே தான். இவ்வளோ பெரிய இடத்துல எப்படி பார்த்தாலும் நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு பசங்க விளையாடுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம், சின்ன வயசில் காலேஜ் முடிக்கும் போது கூட சரி, சைக்கிள்லேயே அங்கேருந்து 6 7 கிலோமீட்ரு சைக்கிள் மிதித்து வந்து இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். இப்போ இந்த வெயிலை பற்றி பேசுகிறோம். அப்போல்லாம் வந்து நாங்கள் விளையாடும் போது 12 மணி வெயிலையும் 1 மணி வெயிலையும் செப்பல் கூட போடாமல் விளையாட்டுருக்கோம். அது ஒரு டைம், அது திருப்பி கிடைக்காது. இதுதான் வந்து அங்கேருந்து போகிற போட்டிங்கோட ஏரியா. போட்டிங் ஏரியா. ஆமாம், ஆனால் போட்டிங் இப்போ ஒர்க் ஆகுது இல்லை. இப்போன்னு கிடையாது, நான் பார்த்து இது ஒர்க் பண்ணுறதில்லை. இது சும்மா வச்சுருக்காங்க தவிர. மறக்காமல் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்கிறேன் சொன்னேன்ல. டிக்கெட்டு வந்து அடல்ட்டுக்கு 25 rupees, சைல்டு அபவ் 5 years மட்டும் தான் டிக்கெட்டு. பாப்பாவுக்கு இன்னும் 5 வயசு ஆகலை, 4.5 தான் ஆகுது. ஆனால் பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது. எனக்கும் சரஸ்வதிக்கு மட்டும் டிக்கெட்டு. பைக் நம்ம அங்கே பார்க் பண்ணல, அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே தான் வந்து அதுக்கு பார்க்கிங் டிக்கெட் எடுக்கணும். பார்க்கிங் டிக்கெட் கம்பல்சரி எடுக்கணும். இல்லைனா போகும்போது பார்க்கிங் டிக்கெட் இருந்தால் வண்டி விளையாண்டுவாங்க. இல்லைனா திருப்பி நம்ம உள்ளே வந்து பார்க்கிங் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வண்டி ஆள் இல்லைனா கூட டிக்கெட் எடுக்கும்போது நம்ம பார்க்கிங் சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போகும்போது கரெக்டாக இருக்கும். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். வாத்து அது தெரியுதா? தெரியுதா வாத்து? எத்தனை இருக்கு அது பாரு, தெரியுதா? 3 ஒன்றா நீந்ததுல ஒரே மாதிரி. பாப்பா இப்போ சைடு விளையாட போகிறா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. சருக்குங்க. நல்லா. ஆனால் லொக்கேஷன் அருமையாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில், கிளைமேட்டில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்தால் அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ வெயில் தெரியல. மூங்கில் மேலே பாண்டாவா? அனிதா பாண்டா உட்காந்துச்சா? பாண்டா இங்கே எப்படி வரும்? பாண்டா இங்கே எப்படி வரும்? அப்படியா சொல்றீங்க? பாண்டா வந்துச்சா? நம்ப முடியலையே. ரித்விகா சொல்றா மரத்து மேலே பாண்டா வந்துச்சான், நம்பணும். சரி, என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா உட்காரத்துக்கு? சைஸ் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல உட்காரத்துக்கு. வரும்போது நம்ம தண்ணி பாட்டிலாம் கொண்டு வந்துடணும். தண்ணி பாட்டிலாம் கொண்டு வந்தால் தான் இங்கே தண்ணி கிடைக்கும். உள்ளே வர கிட்ட போனால் தான் தெரியும். கிணறு இருக்கா? கிணறு பார்த்தீங்கன்னா நீங்கள்? கிணறு இருக்கா? போய் பார்க்கலாம் வாங்க. எதுமா கிணறு? அது குளம். குளத்தை தான் அவங்க கிணறுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன குட்டை, குளம் கூட கிடையாது, குட்டை. என்னது? குட்டை இல்லை, குட்டையில் மீன்லாம் இருக்கும். இருக்குமா? மீன் முதல்லையா? முதல்ல இங்கே இருக்காது. நண்டு இங்கே இருக்காது. மீன் தவளை கூட இருக்கும். ஓ, எதில் பார்த்துருக்கீங்கம்மா? பண்டி சுட்டு இதே பார்த்துட்டாங்க போல. என்ன பார்த்துருக்காங்க தெரியலையே. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். எங்கே இருக்கு? ஓ,
இதா அது மோட்டர் ரூம்மா இருக்கு. சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 2-3 மணி நேரம் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. இது டைமிங் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, 6 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுதான் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் தான் நல்லது. ஈவினிங் 6 o'clock. இது வந்து தோட்டக்கலைத்துறையோட கண்ட்ரோல் இருக்குது, அதனால் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ரித்திகா கூப்பிட்றாங்க, என்னன்னு பார்ப்போம். இது என்னதுமா அது? அப்படியா? ஒரே பூ மட்டும் பறிங்க போதும், அதிகமாக பறிக்கூடாதா? வாங்க. இந்த பூ பேர் என்னது? காகிதப்பூ. காகிதப்பூ. ம். ஹே இருங்க, இங்கே இங்கே ஹே காகிதப்பூ உடச்சி ரித்திகாக்கு மூக்குத்தி வச்சாச்சு. எப்படி இருக்கு பூ? அழகா இருக்கா? திரும்ப இங்கே பாருங்க, இங்கே காட்டுங்க. கியூட்டா இருக்குமா உங்களுக்கு? சூப்பர். என்னதுமா? நல்லா இருக்குல்ல? போட்டோமா? எங்கி போய் எப்படி இருக்கு? இங்க இல்லைங்க, பின்னாடி போக கூடாது. போதும் போதும். தாமரை இருக்கலாம். இந்த தாமரைலாம் நம்ம பார்த்தே பல வருஷம் இருக்கும். போலாமாங்க? இருங்க, இது உட்காருங்க, சுத்தி விடுறோம். அப்பா இது வேணும், போங்க. வெரி குட். அவ்வளோதான், காலை மாற்றி வைங்க. அவ்வளோதான், சூப்பர். ஏறுங்க ஏறுங்க, பயப்படக்கூடாது. அப்பா இருக்கல, ஏறுங்க ஏறுங்க. இதுவா? இதுவும் ஊஞ்சல் மாதிரி தான். ஒரு வாட்டி ஆட்டி விட்டு அதே லைட்டா ஆடினே இருக்கும்ல. ஜாலியா இருக்கா? இருக்குல்ல, வெயில போச்சுமா. நம்ம போன வாட்டி இங்க வந்த போது மழை பெஞ்சு தானே. மழை பெஞ்ச ஜாலியா நிறைய உடஞ்சிருக்கு. ஜாலியா இருக்கா? இதெல்லாம் நானே அடிக்கலாம். புரிஞ்சு எந்திரிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஹாய். இப்போ வேகமா போறோம். காலை தொங்க போட்டுக்கோ. எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த தாமரை குளத்தை பார்த்தா எப்படி இருக்கு பார்க்கலாம். மழை எப்படிமா பெய்யுது? மழை பெய்யுது. நம்ம பக்கத்துல கூட இடத்துக்கு போயிடலாமா? வாங்க வாங்க. இங்கே ஒரு தண்ணி பிடிக்கிற இடம் இருக்குது. தண்ணி பிடிச்சிக்க வேண்டியதான். உள்ளே வந்து பார்த்த முதல் தண்ணி பிடிக்கிற இடம் இதுதான்.
ஸோ எங்கே பார்க்குறோமோ அங்கே நம்ம கூட இந்த பாட்டில் தண்ணியை பிடிச்சிக்கலாம். பெரிய டேங்க். ரொம்ப அதிகமாக தண்ணி பிடிக்கிற டேங்க் இல்லை, அதான் நீங்கள் கொண்டு வாங்க. எங்கேயா பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போக போல. அந்த இடம் வந்து அங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு அங்கே? பாலம். என்ன இருக்குமா அங்கே? அங்கே பாலம் இருக்கு பாருங்க. பாலம்மா? போங்க போங்க அங்கே போங்க, நான் பின்னாடி வரேன். வாங்க. ஆமாம், ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதை வந்துச்சு பாருங்க பாலம். ஸோ இங்கே பூ இருக்காங்க. போதும் போதும், போங்க போங்க போங்க. இடி சொல்லுங்க திருப்பி. இல்லை தாமரை இல்லை. இல்லை 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 தாமரை இருக்கு. வரும், ஒரு நாளைக்கு வரும். எல்லாம் தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சா? இப்பதான் முட்டா இருக்கு, நாளைக்கு தான் பூவா பூக்கும். பார்க்கலாமா? ஆமால, நம்ம ஒன்று பூத்திருக்க, ஜூம் பண்ணி பார்ப்போமா? தாமரை பழம் மிகவும் இங்க ஒரு அழகான பூங்கல். அங்க அங்க அந்த அழகான பூங்கல் இருக்கு. அப்பதான் நான் ஒரு பூ போதும் போதும் போதும். இங்க பாரு, இங்க பாரு, இங்க. போதும் போதும் போதும், குடிச்சுப்பாங்க. எப்படி இருக்கு பூ? வெரி நைஸ். பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அலமெண்டா ஃப்ளவர். ரிலாக்ஸா வாக் போகிறதுக்கு, ரோட்டில் வாக் பண்ணும்போது இருக்க பிரச்சனை இங்கே இருக்காது. வண்டி வருமா, டிராஃபிக் அதெல்லாம் கிடையாது. வந்து ரிலாக்ஸாக வாக் பண்ணிட்டு போகலாம். இதை பார், நம்ம ரித்து போகிற மாதிரி. இங்கேனா ஜாலியாக ஓட விட்றோம், ரோட்டில் ஓட விட முடியாதுல்ல, அதுக்காக தான் இங்கே வரலாம். மற்றபடி பொறுத்தான்னு கேட்டால் மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது. இது தோட்டக்கலைத்துறைன்றதெல்லாம் சார்ஜ் வாங்குறாங்க. இதே கவர்மெண்ட்டோட கார்பரேஷன் பார்க்காக இருந்தால் வாங்கியிருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல. ரொம்ப பெரிய அமௌண்ட் சொல்ல முடியாதுல்ல. அதனால் என்றைக்கான பிள்ளைங்களை வெளில கூப்பிட்டு வந்தேன்னா அவங்க விளையாடுறதுக்கு, வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே எங்கேயோ போயிட்டாங்க, தேடி போவோம். ஓகேவா? அவங்க ரித்திகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல்ல அப்படியே டிக் கூட பண்ணுங்க. நிறைய பூ, அந்த பூக்கிட்ட போய் இப்போ அங்கேயே போய் பூ பறிக்க போகிறாங்க. எப்படி இருக்கு? பறிக்கூடாது சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? பறவை கத்து சவுண்ட் கேக்குது பாரு. கிளி 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 தூ தூ அங்க கிளி இருக்கு. கிளியா? தெரியுதா? கிளி எப்படி கத்தும்? கூப்பிடுங்க, கிளி கூப்பிடுங்க. கிளி அழகா இருக்கா? பில்லாம் சூப்பரா இருக்குல்ல? அம்மா 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 வேணாமா? போதும் போதும் போதும். இங்கே அதான் சொன்ன மாதிரி வாக் பண்ணுறவங்களுக்கு சூப்பருங்க. இங்கே மந்த்லி பாசம் கொடுக்குறாங்க. இது மாதிரி இடத்துல வந்து தினமும் வந்து வாக் பண்ணிட்டு போகலாம். அது என்ட்ரன்ஸில் அந்த போர்டில் தான் போட்டுருக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்து அது அமௌண்ட் ஒன்று சொல்கிறேன். கொடுத்தா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. மந்த்லி வந்து போய்க்கலாம். என் பொண்ணு எங்கேயும் ஓடி போயிட்டுருக்கா, இங்கே முன்னாடி போய் நிற்பான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய், see you. சொல்லுங்க.
இல்லையா நான் உள்ள கடைசியாக என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அவ்வளோதான் என்ட்ரன்ஸ். வெளில போக வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. போதும். பாய். பாய்.